வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். பிரியமான தேவச்சனமே, எப்ரே காலண்டரில் இது 5785. ஆகவே இந்த ஆண்டு ஆண்டவராகிய தேவன் என்ன செய்ய போகிறார், என்ன நன்மை செய்ய போகிறார், என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால், இந்த வருஷம் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். இதுவரை நடத்திராத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக்க ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆனால் இப்போ நியூ இயர் வந்த பிறகு நம்ம என்ன அப்படியே வெள்ளையாக மாறிட்டோமா, இல்லை கருப்பாக மாறிட்டோமா, இல்லை ஏதாவது மாறிட்டோமா? இல்லை, அதே ஆள் தான் நீங்களும் நானும். எல்லாம் கொண்டாட்டம் இருந்துச்சு, புது ட்ரெஸ் போட்டோம், அதெல்லாம் பண்ணோம், இதுதான் மாறிச்ச ஒழிய. ஆனால் இருக்கிற ஆள் அப்படியே தான் இருக்கீங்க. புது வருஷம் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, உள்ளத்தில் மாற்றம் வேண்டும், உங்களுடைய எண்ணத்திலே மாற்றம் வேண்டும், உங்கள் குடும்பத்திலே மாற்றம் வேண்டும், திருச்சபையிலே மாற்றம் வேண்டும். பிரியமான தேவச்சனமே, பழைய காரியங்கள், முந்தின காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும், பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். பிரியமான தேவச்சனமே, சாலமன் என்ன செய்தார் என்று சொன்னால், அவன் ஆட்சிக்கு வந்த பொழுது எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி போட்டானான். முன்னாடி இருந்த ராஜா என்னென்ன பண்ணாங்களோ அந்த ராஜாக்கள் செய்யாதபடி அந்த ராஜாக்கள் எல்லாம் அழித்து விட்டு அவன் ஒரு புதிய ஆரம்பத்தை நடத்த ஆரம்பித்தான். ஆகவே பிரியமான தேவச்சனமே, 1 ராஜாக்களில் பார்க்கிறோம், சாலமன் எல்லாவற்றையும் புதிதாக்கினான். புதிய ஆண்டு நீ எனக்கு என்ன செய்ய போகிற மகளே? எத்தனை பேர் ஆத்ம ஆதாயம் செய்ய ஆயத்தமாக இருக்கீங்க? கொஞ்சம் கரங்களை தூக்கி காட்டுங்களேன். ஆமாம், பழையசெல்லாம் புறம்பே தள்ளிடுங்க, போதும். இது வரைக்கும் நடத்தின காரியங்கள்லாம் போதும், புறம்பே தள்ளு. ஆண்டவர் சொல்கிறாரு, புறம்பே தள்ளு, எல்லாவற்றையும் புறம்பே தள்ளு. ஆண்டவர் மறக்க முடியாத காரியங்கள், அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாத காரியங்கள், சகலவற்றையும் ஆண்டவர் இந்த வருடத்தில் கர்த்தர் ஜெயித்து காட்ட போகிறார். நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. புதிதாக்குற ஆண்டவர், சகலத்தையும் புதிதாக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 எடுத்து வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே வழி சொல்லுங்களேன். வனாந்தரத்திலே வழி, அவாந்தரத்திலே ஆறுகள். ஆண்டவராக பாலைவனத்தில் ஆடுகள், அவாந்தரத்தில் வழி. காட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே வர்றதுன்னு தெரியாது, ரோடு எங்கே இருக்குன்னு தெரியாது. எல்லா பக்கட்டும் மரமும் கொடியும் செடியும் மரங்களுமா இருக்கும், தெரியாது. ஆகவே ஆண்டவராக தேவன் சொல்ற, அவாந்தரத்திலே நான் என்ன செய்வேன்? ஆமாம், ஆறுகளை உண்டாக்குவேன், வனாந்தரத்திலே நான் வழியை உண்டாக்குவேன். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருடத்தில் ஆண்டவர் வழியும் திறக்க போகிறார், இந்த வருடத்தில் வாசலையும் திறக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பழையவர்களை நினைக்க வேண்டாம். போன வருஷத்தில் அப்படி நடந்துருச்சு, உட்காந்து நினச்சிட்டு உட்காந்து ஆளாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எல்லா ஸ்தானத்திலையும் காலை திருப்திப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு பல துன்பங்களை பார்த்துருக்கலாம், பல நஷ்டங்களை பார்த்துருக்கலாம், பல வியாதிகளை பார்த்துருக்கலாம். முந்தினவங்களை என்ன பண்ணாதீங்க, ஐயோ போன வருஷம் அப்படி படுத்துட்டேன் பிரதர், போன வருஷம் அப்படி, அதை பேசாதீங்க. இந்த வருஷம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறார்? புதிய காரியங்கள் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, புதிய காரியங்கள் ஆண்டவர். போன வருஷம் சும வேதனை, கடன், பிரச்சனை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் எல்லாத்தையும் நீ மறந்து அப்படின்றார். பூர்ணமானது என்ன செய்த, பழையவைகளை என்ன பண்ணாத, யோசிக்காத, பழையவைகளை யோசிக்காத, எல்லாம் ஆண்டவர் சொல்றார் யோசிக்காதீங்க, அவைகள் எல்லாம் மறந்து விடு. ஆண்டவர் சொல்லுகிறது, ஆண்டவர் மறந்து விடுன்னு ஆண்டவர் சொன்னா அதை என்ன பண்ணணும்? நம்ம மறந்துடணும். ஆண்டவர் சொல்றார் மறந்துருன்றார், மறந்துருன்றார். ஆண்டவர் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்கிறாரா? இல்லை, மறந்துரு. உங்கள் கவலைகளை மறந்துரு, வேதனைகளை மறந்துரு. பிகாஸ் he was the king, he is the king of king, he is the lord of lord. அவர் தான் ராஜாதி ராஜா, அவர் தான் சேனைகள் தேவனாய் கர்த்தர். ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லும்பொழுது ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறபடியா தன்னுடைய சேவகராகிய தேவ தூதர்களை அனுப்பி உங்களுக்காக எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆகவே பழையவைகளை என்ன பண்ணாதீங்க,
யோசிக்காதீங்க. 2024 ஒருவேளை கசப்பான ஆண்டாக இருக்கலாம். ஒருவேளை 2024 ஒருவேளை கைவிடப்பட்ட ஆண்டாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தர் இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை புதுப்பிக்க போகிறார். சகலமும் புதிதாக போகிறது. அவாந்திரத்திலே ஆறுகளும் வனாந்திரத்திலே வழிகளை கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் கொடுக்க போகிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் விளக்கப் போகிறார். பழைய காரியங்களை ஆண்டவர் விளக்கப் போகிறார். பழைய ஜெபம், பழைய வேத வாசிப்பு, ஏதாவது ஒரு மாற்றம் வேணுங்க. ஒரு மாற்றம் வேணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். என்ன? ஜெப நேரத்தை கூட்டுங்க, ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. பைபிள் வாசிக்கிறதை கூட்டுங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ரெவலேஷன் உண்டாகட்டும், வெளிப்பாடு உண்டாகட்டும். வெளிப்பாடு இல்லாத பிரசங்கம் இருக்கக்கூடாது. வெளிப்பாடு வேணும். உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பாடு வேணும். தேவனோட வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது. பிரியமான தேவச்சனமே, கர்த்தராகிய தேவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் புது கதவுகளெல்லாம் ஆண்டவர் திறப்பார். புது வழிகளெல்லாம் திறப்பார். புது வேலைகளை கொடுப்பார். புது உயர்வை கர்த்தர் கொடுப்பார். இடம் மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆகவே புதிய புதிய காரியங்கள்லாம் தேவனாய கர்த்தர் நடக்க வைக்க போகிறார். ஏசாயா 43:17 எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 43:17. ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராத படிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் எப்படி பண்ண போகிறார்? எப்படி பழசெல்லாம் ஆண்டவர் மாற்ற போகிறார்? எப்படி ஆண்டவர் பழைய கஷ்டங்கள், கடன்கள், பாரங்கள் எல்லாம் ஆண்டவர் எப்படி பண்ண போகிறார்னா இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் என்ன பண்ணுமா? அப்படிதான் உங்க பிரச்சனை எல்லாம் மாறும். அப்படிதான் உங்கள் பிரச்சனை இந்த வருஷத்தில் ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்கள் கடனை கர்த்தர் உங்களிருந்து எடுக்க போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார். புது வேலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஐஸ்வர்யத்தை கொடுக்க போகிறார். கனத்தை கொடுக்க போகிறார். பழைய காரியங்கள்லாம் ஒரு திரி அணைந்து போவது போல அணைந்து போகும். ஆமென். இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் ரொம்ப மோசமாக இருக்குங்க. இந்த வியாதி எப்போ பார்த்தாலும் என் கூட வந்துக்கிட்டே இருக்கு. இதுலேருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டார். நிச்சயம் விடுதலை கொடுப்பார். எப்படி உங்கள் பிரச்சனை அணையணும் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் எப்படி அணையணும். ஒரு திரி அணைகிறது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த காரியங்கள் நடந்தது. ஏசாயா 65:16 எடுத்து பாடிக்கலாம். ஏசாயா 65:16 எடுத்து வாசிக்கலாம். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. முந்தின இடுக்கண் என்னமா? மறைக்கப்பட்டு. முந்தின இடுக்கண் இந்த வாரம் 2004 இருக்கிற இடுக்கண் என்ன பண்ணும்? மறைந்து போறோம். நம்புறீங்களா? நீங்க நினைச்சிட்டே இருந்தா அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, ஆண்டோட வார்த்தையை வச்சு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் 2025 தொடராது. முந்தின இடுக்கண் மாறிப்போகும். சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறவர் என்ன செய்ய போகிறார்? புதிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவர் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில் புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆகவே பிரியமான தேவச்சனமே, அவைகளை ஆண்டவராகிய தேவன் விளக்கினார். என் ஆண்டவர் என்ன செய்வாரா? அதை உங்களிடத்தில் எடுத்து போட்டுருவார். உங்கள் குடும்பத்தை எடுத்து போட்டுருவார். எப்போ? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, தேவ பிரசனத்தில் நிறைந்திருக்கும் பொழுது இப்படித்தான் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களும் நம்முடைய பழைய காரியங்களும் ஆண்டவராகிய தேவன் விலக்கி போடுவார். 2 பேதுரு 3:12 எடுத்து வாசிக்கலாம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், தேவனுடைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில வரும்படிக்கு எப்படி இருக்கணுமா? ஆவலோடு இருக்க வேண்டுமா? அந்நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து
உருகி போகும் என்று சொன்னால் பழைய காரியங்கள் உங்களை விட்டு ஆண்டவராகிய தேவன் ஆண்டவர் எடுத்து விடுவார். பழைய காரியம் உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் எடுத்து போடுவார். எல்லாம் உருகி போகும், அது தொடராது, அது பின்தொடராது, உங்களை வராது. உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களையும் ஆண்டவராகிய தேவன் மாற்றி போடுவார். கர்த்தருடைய வல்லமை கிருபை தயவு உங்களுக்குள்ள எனக்குள்ளே இருக்கிறபடினால் புதிய காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்திலே வாஞ்சியுங்கள், நினைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் உங்களை ஆஸ்வதிக்கும்னா பழைய காரியங்கள் வைத்து ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் எகிப்தில் வச்சு ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியாது. He cannot able to bless in the age Egypt. ஆண்டவர் என்ன சொன்னா, எகிப்திலிருந்து என்ன பண்ணும், அவங்க திரும்பி வெளியே வர வேண்டும். அவர்கள் வெளியே வரும்பொழுதுதான் ஆண்டவராக தேவன் ஆஸ்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. எகிப்தில் வச்சு ஆண்டவரால் ஆஸ்வதிக்க முடியாது. காரணம், உங்கள்கிட்ட இருக்கிற பழைய காரியங்களை வைத்து ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியாது. எல்லா காரியங்களும் புதிதாக வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களா. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். பழைய காரியங்களை வச்சு அப்படியே ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியாது. இந்த ரணங்கள் இந்த பார்த்தீங்கன்னா ஏசாயால 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புண்கள் இருக்கிற சீலில் பிதிக்கு எடுக்கப்படும். அதுக்கப்புறம் தான் அது குணமாகும். அது அப்படியே இருக்கும் என்று சொன்னால் அது குணமாகுது. பூசி மேலே பூசி மேலே ஆயின்மெண்ட் போட்டு சுகப்படுத்துகிறார். நோ, முடியாது. கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். இந்த வருஷம் கர்த்தர் ஆஸ்வதிக்கப்பட்ட வருஷமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த வருஷம் தேவனுடைய கரம் உங்கள் மீது இறங்குகிற வருஷமாய் கடந்து வரப்போகிறது. உங்களுடைய குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் திருச்சபையிலும் தேவன் அக்கினியை கர்த்தர் விட போகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. தேவ பிரசனம் இறங்க போகிறது. தேவனுடைய அக்கினி இறங்க போகிறது. ஆண்டவர் பழைய காரியத்தை வைத்து ஆஸ்வதிக்க முடியாது. அது எல்லாம் உருகி போகணும். அது எல்லாம் வெந்து உருகி போக வேண்டும். கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-2 எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:1-2 எடுத்து வாசிக்கலாம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொல்றார் என்னன்னா, புதிய எருசலேம் வரப்போகுது. எங்க? தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது. பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது. பரலோகத்திலிருந்து உங்களுடைய ஐஸ்வர்யம் கடந்து வரப்போகிறது. பரலோகத்திலிருந்து தேவனுடைய வல்லமை கடந்து வரப்போகிறது. ஆகவே பிரியமான தேவஜனே, ஆண்டவர் சொல்லுகிறது, வாசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 127, எனக்கு ஒத்தாசை வருவதும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். நம்புறீங்களா? யார் கேட்குறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை கர்த்தர் பரத்திலிருந்து கொடுப்பார், பரலோகத்திலிருந்து கொடுப்பார். தேவனுடைய வல்லமை கர்த்தர் உங்களை என்னை மாற்றும். அந்த புதிய ஆண்டு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? புதிய வருஷத்துல புதிய ஆண்டை கர்த்தர் கொடுக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே புதிய எருசலேம் வானங்கள் எல்லாம் ஆண்டவராக தேவன், புதிய வானம் புதிய பூமி எல்லாவற்றையும் ஆண்டவராக தேவன் கொடுக்க போகிறார். பிரியமான தேவ ஜனமே, சங்கீதம் 120 சொல்ற போல இந்த 12 மாதங்களையும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல, பிரியமான தேவச்சனமே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, இனிமேல் தான் ஆயத்தம் பண்ணணும் இல்லை, ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்காக எனக்காக தேவனாய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் எங்க தான் வருது? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி. நல்ல கவனிங்க, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரம் எப்படி இருக்கணும்? பூர்ணமாக இருக்கணும், முழுமையாக இருக்கணும்.
ஆமென், ஹalleluya. பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதியின் பிதாவாகிய பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஜோதியின் பிதாவின் இடத்தில் வரப்போகிறது. கர்த்தர் சரீர பிரகாரமான காரியங்களும் சரி, வேலை பிரமாண காரியங்களும் சரி, ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களும் சரி, ஆண்டவர் பரத்திலிருந்து இறங்கி வரும்படி கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் இந்த வருஷத்தில் கர்த்தர் வல்லமையாக எடுத்து வழி நடத்த போகிறார். ரெண்டாவது குறிப்பு நான் சொல்கிறேன். ஆண்டவர் இந்த பூமியிலே புதிய காரியத்தை செய்வார். பல இடங்களிலே கர்த்தர் தாம் புதிய காரியங்கள் செய்து அதிலே புதிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். புதிதான பாதை, 2 காரியங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். ஒன்று என்னன்னா புதிய பாதை, இன்னொன்று புதிய வழி. சொல்லுங்கள், புதிய பாதை, இன்னொன்று புதிய வழி. என்ன புதிய வழி கொடுக்க போகிறார் இந்த வருஷத்தில்? ஆண்டவர் என்ன புதிய வழியை கொடுக்க போகிறார்? இன்றைக்கி நமக்கு தெரில, நமக்கு எந்த வழியில் போகிறோன்னு தெரில. ரைட்டில் போகிறோமா, லெஃப்ட்டில் போகிறோமா, இந்த ரோட்டில் போகிறோமா, அந்த ரோட்டில் போகிறோமா தெரில. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் புதிய வழியை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய வழியை கொடுக்க போகிறார். புது வழி மாத்திரமல்ல, புது பாதையும் கொடுத்து புது வழியும் கொடுத்து. சங்கீதம் 32:8 சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, அவர் உன்மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி, அப்புறம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, சொல்லுங்களேன், நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆண்டவர் ஒரு புதிய வழியை கர்த்தர் காட்ட போகிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹalleluya. ஆகவே இப்படியே போயிடாது. 24ல போன மாதிரி 25ல போகாது. கர்த்தர் உன்னை வேறு பாதையில கர்த்தர் நடத்த போகிறார். அபிஷேகத்தின் பாதையில கர்த்தர் நடத்த போகிறார். நன்மையின் பாதையில கர்த்தர் நடத்த போகிறார். கர்த்தர் வழியை காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வாராம்? ஆலோசனை செய்ய போகிறார். நன்மை செய்கிறவர்கள், ஹalleluya. இந்த மாதத்தில் கர்த்தர் நன்மை செய்கிறார். எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகம் 14:21-22. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இஸ்ரவேல் புத்திரர் எங்கிருந்து புறப்பட்டு வராங்கன்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரும்பொழுது அவங்க வந்து கொண்டிருக்கிற பாதையில் மிகப்பெரிய தடையாக இருந்தது என்னவென்று சொன்னால், சிவந்த சமுத்திரம், ரெட் சி. அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய சேனை துரத்தி வருது. ஆனால் முன்பாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்கிறது என்று சொன்னால், சிவந்த சமுத்திரம், ரெட் சி இருக்கு. சிவந்த சமுத்திரம். மோசேயும் அவனுடைய ஜனங்களும் எல்லாம் அங்கே வந்துட்டாங்க. அங்கே வந்த சூழ்நிலையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவங்களால முன்னாடி போக முடியல. காரணம் என்னவென்று சொன்னால், சிவந்த சமுத்திரம். பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய சேனை. ஒருவேளை அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்காக ஆண்டவர் சமுத்திரத்தை 2ஆக பிளப்பார், பாதை உண்டாக்குவார். அவங்களுக்கு தெரியல இங்கே தான் பாதை இருக்கணும் என்று சொல்லி. மோசே கூட தெரியாது இதில் தான் பாதை இருக்கும் என்று சொல்லி. பாருங்க, ஆண்டவர் ராமுழுது என்ன பண்ணாரா? கீழ்காற்றை அனுப்பினார். அப்படி தானே போட்டிருக்கு. ராமுழுது என்ன அனுப்பிட்டா? ஒரு கீழ்காற்று. அப்படி தானே போட்டிருக்கும். படிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். பாருங்க, ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தாரா? கீழ்காற்றை அனுப்பினாரு. அந்த கீழ்காற்றை அனுப்புறன்னு சமுத்திரம் என்னவாக மாறினது? 2ஆக பிளந்தது. உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்புவார். பிரச்சனைகளை ஆண்டவர் 2ஆக பிளந்து போடுவார். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள வர ஆரம்பிக்கும். உங்களோட பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாராம்? கீழ்காற்றை அனுப்பினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்புவார். மதிலா இருக்க ஆண்டவர் எப்படி செஞ்சாராம்? அந்த கடல் மதிலா இருக்கும்படி கர்த்தர் மாற்றி போட்டாராம். வேண்டாத காரியங்களை பிரிப்பார், தேவையில்லாத காரியங்களை பிரிப்பார். கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்புற ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டு எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைக்கிற ஆண்டு.
இந்த ஆண்டு தேவன் தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஆண்டு. உங்க மூலமா அவாந்திரத்திலே வழிகள், வனாந்திரத்திலே வழிகள், அவாந்திரத்திலே ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் கண்டிராத அபிஷேகம், இதுவரை நீங்கள் கண்டிராத காரியங்கள் இனி வர நாட்களிலே ஆண்டவர் நடத்தும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். தேவன் உங்களுக்காக எனக்காக பிரிக்க வைக்கப்பட்ட எல்லா புதிய வாசலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்ப என் ஜனம் வரும், எங்க ஜாதி இஸ்ரவேல் மக்கள் வருவார்கள். அவங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன்? பாதையை ஆயத்தப்படுத்த போறேன். பாதையை ஆயத்தப்படுத்த போறேன். வந்த பிறகுதான் ஆண்டவர் கீழ்காற்று அனுப்புனாரா? இல்லையா? என்ன பண்ணிருப்பார்? கீழ்காற்று முன்னாடியே வந்திருக்கும். ஆனா எப்ப செயல்படுனா, மோசே எப்ப சொல்றானோ அப்பதான் அது செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் எப்ப செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைத்திருக்கிறார். நீங்க கூப்பிடும் வேளையில் கர்த்தராகிய தேவன் உங்க பிரச்சனைகள், போராட்டங்கள்லேருந்து ஆண்டவர் விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்றவர்களாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு சீரிய படைய ஒரே இரவு 1,85,000 பேர் ஒரு தேவதூதனை அழிச்சு போட்டான். காலையில் பார்க்குறப்ப எல்லாம் செத்து தரையில் விழுந்து கிடந்தாங்க. ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அவ்வளோ செங்கடல் 2ஆக பிளக்கப் போகிறது. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:20 எடுத்து வாசிக்கலாம். கேராரோர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அந்த துறவுக்கு என்ன பெயரிட்டாங்க? ஏசேக்கு. ஈசாக்கு எங்க இருக்கானா? பெலிஸ்தர் தேசத்துல இருக்கான். ஈசாக்கு எங்க இருக்கான்? அந்த தேசத்துல என்ன இருக்கு? அந்த நாட்டில் மிகவும் பஞ்சமாக இருந்துச்சு. அந்த பஞ்சமான அந்த பஞ்ச காலத்துல ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தாராம்? ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் எங்கெங்க இந்த கிணறு வெட்டாங்களோ துறவு, இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் ஆண்டவர் துறவை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீரூற்றை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்ற போகிறார். வற்றாத நீரூற்றை கர்த்தர் மாற்ற போகிறார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களாமா? நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தவங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவங்க மேய்ப்பர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்களாம்? இந்த துறவை என்ன பண்ணலாம்? இடிச்சு போட்டாங்களாம். அவங்க அப்பா நோண்டினது, அவங்க அப்பா வெட்டின துறவு எல்லாத்தையும் நோண்டினாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? இவன் நோண்டுறப்பையும் இவன் வெட்டுறப்பையும் இவன் அந்த கிணறு உண்டாகும் பொழுது தண்ணி வந்தது. அதுக்கு பேர் என்னது? ஏசேக்கு. படிங்க அந்த வசனத்தை. கேராரோர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டாங்க. ஏசேக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார்கள். பாருங்க, வாக்குவாதம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? வேறொரு துறவை வெட்டினார். அதுக்கு பேர் என்ன வச்சாங்க? சொல்லுங்க. ரெகபோத். ரெகபோத்னா உங்களுக்கு தெரியும், இடம் உண்டாக்கினார். கர்த்தர் இந்த வருடத்துல உங்களுக்கு இடம் உண்டாக்குவார். உங்க குடும்பத்தில் இடம் உண்டாக்குவார். உங்களுக்கு வேலை ஆண்டவர் கொடுப்பார். வேலை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஏசேக்கு போச்சு, சித்னா போச்சு. ஆனா என்ன வந்துச்சு? ரெகபோத் வந்தது. ஆங்கிலத்தில் பிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி மிகுந்த அகண்டமான ஒரு பாதையை கர்த்தர் கொடுத்தாராம். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏசேக்கு என்று சொன்னார்கள். அவங்க தகப்பன் செய்த காரியங்கள் தானும் செய்தான். ஆனால் தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேறு, மகனுடைய ஆசீர்வாதம் வேறு. சவுலுடைய அபிஷேகம் வேற, தாவீதோட அபிஷேகம் வேற. உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேற, மற்றவர்களுடைய அபிஷேகம் வேற. உங்க அபிஷேகத்தில் நீங்க நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களுடைய அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு நன்மை கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் என் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க நம்பி ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.
ஆகவே பிரியமான தேவ ஜனமே, இந்நாட்களில் ஆண்டவராகிய தேவன் உங்களை பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணல. அநேக பேர் என்ன பண்ணலாம், அதை வந்து உபயோகிக்கவில்லை. நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது கர்த்தர் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஈசாக்கை ஏன் ஆண்டவர் ஆஸ்வதித்தார்? ஈசாக்கு ஏன் ஆண்டவர் ஆஸ்வதித்தார்னா, ஈசாக்குக்கு ஆண்டவர், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் உன் ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படும். அந்த வார்த்தையின்படியே ஆபிரகாமோட ஆசீர்வாதம் யாருக்கு வந்துச்சா? ஈசாக்குக்கு வந்துச்சு. அந்த வருஷத்தில் 100 தலையான பலனை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வருஷத்தில் எவ்வளோ பலன்மா? ஈசாக்கு விதைத்தான், அதை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த வருடத்தில் எத்தனை ஆசீர்வாதம்? ஆமாம், 30, 60 இந்த கால்குலேஷன்லாம் இல்லை பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 100 மடங்கு. சொல்லுங்களேன், 100 மடங்கு. சொல்லுங்க, 100 மடங்கு. 100 மடங்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பா. ஹல்லேலூயா. பிசாசு உங்களை வந்து தொடர்றதுக்கு முன்னாடி அவன் யோசிக்கணும், இனி வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் போராட்டம் வாழ்க்கையில அணுகாது. கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்ய இருக்கிறார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இந்த 2025 கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. அபிஷேகம் 2 மடங்காக கர்த்தர் கூட்ட போகிறார். தேவனுடைய வல்லமை கூட்ட போகிறது. வார்த்தையில் நிற்க போகிறீர்கள். கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். வார்த்தையை மாத்திரம் பிடிச்சுக்கோங்க. ஆண்டோட வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறார் தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாம் நான் சொன்னேன் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எங்கே அமர்ந்திருந்தாராம்? சிங்காசனத்தில் அமர்ந்துருச்சு. சொல்றாரு, இதோ நான் சகலபத்தை என்ன ஆக்குறேன்? புதிதாக்கிறேன். புதிதாக்குறாங்க ஆண்டவர். அவர் நினைக்கிறார் நீங்கள் புதிதாக மாற வேண்டுமான்னு நினைக்கிறார். இல்லை பிரதர், நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன், எனக்கு வயசாச்சு, என்னாலே முடியல, முன்னாடி மாறலாம், நடக்க முடியல, அப்படிலாம் சொல்லாதீங்க. இனிமேல் தான் நடக்கவே போகிறீங்க. இனிமேல் தான் ஓடவே போகிறீங்க. இனிமேல் தான் அற்புதம் நடக்கவே போகுது. இனிமேல் தான் உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இது வரலனா 25 வரும். ஆமாம், இது வர நடக்கலனா 25 கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களை கொண்டு, என்னை கொண்டு ஆண்டவராகிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. Glory to Jesus. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். சிருஷ்டியா இருப்பான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா எப்படி இருப்பானா? புது சிருஷ்டியா இருப்பான். பழசா இருக்க மாட்டான். புதிய வருடத்துல எப்படி இருப்பீங்க நீங்க? ஆமா, புது சிருஷ்டியா இருக்கீங்களா இல்லையா? இல்லை பிரதர், கொஞ்ச நாள் அப்படி இருந்துக்கிறேன் பிரதர், இப்படியே ஓட்டிட்டு போயிடலாம். அப்படியே குடும்பம் எப்படி போகுது? ஏதோ ஓடுது. எப்படி இருக்கீங்க பிரதர்? கடை எப்படி ஓடுது? ஏதோ ஓடிட்டு இருக்கு. இல்லை, புதிய காரியத்தால் சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங் கர்த்தர் கொடுக்க போகிறார். இயற்கைக்கு அப்பாலான அற்புதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். தம்முடைய வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். நீங்க புது சிருஷ்டி. சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி. ஆண்டவராகிய தேவன் புது சிருஷ்டியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை என்னையும் பழைய சில ஆண்டவர் வைக்கல, புதுசாக கர்த்தர் மாற்ற போகிறார். பிராண்ட் நியூ. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் புதுசாக மாற்ற போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 எடுத்து வாசிக்கலாம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆமா, அவர்கள் கண்ணீர் யாவும் ஆண்டவர் துடைப்பார். அப்புறம் இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சொல்லுங்க, முந்தினவைகள் ஒளிந்து போயின. அவருடைய கண்ணீர் யாவும் துடைப்பார். மரணம் இல்ல, துக்கம் இல்ல, அலறுதலும் இல்ல, வருத்தம் இல்ல. முந்தினவைகள் என்ன பண்ணாத, அதை மாத்திரம் சொல்லிட்டு என்ன பண்ற, முந்தினவைகள் என்ன பண்ணாத, ஒளிந்து போயின. ஆமென். பழைய காரியங்கள் ஒளிந்து போயின. கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார். துக்கம் இல்ல, கவலை இல்ல, எல்லாவற்றையும் ஆண்டவராக தேவன் உங்களை மாற்ற இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, உங்களை புதுப்பிக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்னா, யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். நிஜமாவா? பயங்கரமா இருக்குமா? ஹல்லேலூயா.
பிசாசு உங்களை பார்த்தா பயப்படணும், பயங்கரமாக இருக்கும். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னை கொண்டு செய்யற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது லாசரு என்று சொல்லுகிறவன் மரித்து போனான். யோவான் 11:39 சொல்லுகிறது. அவன் மரித்து போனான். அவன் மரித்து போய் 4 நாட்கள் ஆகிவிட்டது. 4 நாட்கள் ஆன பிறகு என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் அவரை கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்க? கல்லறையில வச்சுட்டாங்க. அப்ப இயேசு வரார். இயேசு வரும்பொழுது லாசரு எங்க வச்சீங்க அப்படின்னு கேட்கிறான். அவங்க சொல்றாங்க, இந்த கல்லறையில வச்சிருக்கோம். என்ன ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. இனி என்ன பண்ணும்? கல்லறை திறந்தா நாத்தம் அடிக்கும். அதனால ஆண்டவர் மரியாள் சொல்றார், மற்ற எல்லாரும் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் ஒரு ஜெபம் பண்ணுவார் பாருங்க. அந்த 11ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிரேயர் ஒன்று பண்ணுவார். ஆண்டவரே, எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கிறவர், இப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு நீங்க அற்புதம் செய்கிறபடினால் உங்களுக்கு நன்றி. எனக்காக நான் கேட்கல, இங்க இருக்க ஜனங்களுக்காக நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவார். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லை புரட்டி போடுங்க. உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும், ஆண்டவருக்கும் உங்களுக்கும், பரிசுத்தமான உங்களுக்கும் நடுவுல எந்த தடை இருந்துச்சுன்னா ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. இப்ப லாசரு என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் வெளியே கொண்டு வர முடியல. காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய குறுக்க இருந்த கல். அந்த கல் புரட்டிப்படும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த கல்லை புரட்டி போட்டுருங்க. இனி தடை வேணாம். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவருக்கு முன்பாக தடை வேணாம். உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா ஜெயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தடை கற்களாக்கிய ஜெபமின்மை, ஹல்லேலூயா, ஆராதனையின்மை, வேத வாசிப்பின் படிக்காத பிள்ளைகளுக்கு தடை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுதான் நம்ம படிச்சோம். எதுல படிச்சோம்னா ஏசாயா 60:2 படிச்சோம். இருள் பூமியும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர், ஆமென், ஆனாலும் கர்த்தர், ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்கள் மேல உதிப்பார். இருள் பூமியும் காரில் ஜனங்களை மூடும். அதுக்கப்புறம் தான் இந்த வாக்குத்தத்தம் வருகிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், இருள் மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தர் என் மேல் விதிப்பார். கரங்களை தட்டி சொல்லுங்க, அவருடைய மகிமை என் மேல காணப்படும், அவருடைய மகிமை என் மேல காணப்படும். ஹல்லேலூயா. அதோட நிக்கல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? 19 எடுத்து வாசிங்க. அதிலே 60:19 இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். சூரியன் ஒளி வேணா எனக்கு, சந்திரன் ஒளி வேணா எனக்கு, கர்த்தரே எனக்கு வெளிச்சமாக மாறணும். இந்த வருடத்துல கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக மாற போகிறார். உன் சூரியனை நீ அஸ்தமிப்பது இல்ல, உன் சந்திரன் இனி, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்க போகிற அந்த ஆண்டில நம்முடைய வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்வார். 21 சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எப்படியா? ஓ சொல்லுங்களேன், எப்படியா? தீவிரமாய் சொல்லுங்க, தீவிரமாய். எல்லா ஆசீர்வாதம் வேகமா வரப்போகுது, எல்லா சுகம் வேகமா வரப்போகுது, எல்லா வேலையும் வேகமா வரப்போகிறது, திருமண காரியங்கள் வேகமா வரப்போகிறது. ஓ ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தீவிரமா நடப்பிப்பேன். வெளிப்படுத்துற விசேஷம் 21:5 கடைசி பகுதி எடுத்து வாசிக்கலாம்.
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். சத்தியமும் இருக்கீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டு செத்துக்கலாம். உண்மை சொல்லுங்க. உண்மை உங்க வாழ்க்கையில உண்மை இருக்கணும். உங்க வாழ்க்கையில உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்தியமும் உண்மையும் இருக்கணும். இவைகளை என்ன பண்ணு? என்னவா? எழுது. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை எழுது. இந்த வாழ்க்கையில நான் நடக்கிற ஒவ்வொரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனங்கள் எல்லாம் நான் எழுத ஆரம்பிப்பேன். உண்மையும் சத்தியமும் உண்மையுமானவைகளை இவைகளை எழுது. என்ன எழுது? கர்த்தர் என்னை ஆஸ்வதிக்கப் போகிறார். நான் கீழாகாமல் மேலாகுவேன். நான் வாழாகாமல் தலையாகுவேன். கர்த்தர் என்னை தீவிரமாய் ஆஸ்வத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். சோ அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாரத்திலே நீங்க கேட்ட வசனம் என்னவென்று சொன்னால், புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கணும் புதிய காரியங்கள். வழியை எதிர்பார்க்கணும், பாதை எதிர்பார்க்கணும். உங்க வாழ்க்கையில ரெகபத் உண்டாக போகிறது. உங்க குடும்பத்துல ரெகபத் உண்டாக போகிறது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ரெகபத்தை கர்த்தர் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆகவே முந்தினவைகளை என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. பழையவைகள் என்ன பண்ணுங்க, மறந்து போயிருங்க. இதோ புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை செய்ய போகிறார் ஆண்டவர். தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏனெனில் எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இன்னொரு இடத்துல சொல்வார், யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, கிருபையும் சத்தியமும் உடையவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி. So grace is not a doctrine, grace is not a theology, grace is not a subject, grace is not a allegory, grace is the person. அவர் ஒரு நபர். என்ன நபர்னா, வசனம் சொல்லுகிறது எல்லா மனுஷருக்கும் என்னத்தை கொடுக்கிறது? சால்வேஷன், ரட்சிப்பை கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்லாம Jesus appeared to bring the salvation. இயேசு கிறிஸ்து இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் தான் வந்தார். சிம்பிள் வேர்ட்ல சொன்னோம்னா, சிம்பிள் வேர்ட்ல நீங்க சொன்னீங்கன்னா, he is ability to the unability. உங்களால முடியாததை அவர் முடித்து காட்டும்படி இருக்கிறார். That is what called grace. இன்னைக்கு கிரேஸ், கிருபை, அவங்க கிருபையின் ஊழியம், அவங்க அந்த ஊழியம் அப்படி நினைக்காங்க. இயேசு கிறிஸ்துவே கிருபையாக மனுஷனுக்குள்ள வந்ததனாலதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக தேவன் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். It is not a doctrine, it is not a subject, it is not a allegory. Hallelujah. It is the person. That person is what called the Jesus Christ. அவர் வந்து எல்லா மனுஷனையும் ரட்சிப்பை உண்டாக்கும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவராக தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்பு மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி glory Lord. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த முதல் வாரத்துக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை திருச்சாஷ்டாங்கமாக சொல்ல பிரகடனப்படுத்த கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மீது வந்தமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலவற்றையும் புதிதாக மாற்றுவேன் என்று சொன்னீரே. புதிதாக மாற்றுங்க சுப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் புதிதாக மாற்றுங்க. அவாந்தரத்திலே ஆறுகளும் வனாந்தரத்திலே ஆண்டவர் வழிகளையும் உண்டாக்கி கொடுக்கிற தேவன், ஜோதியின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறார். உங்களுடைய பிரச்சனத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, புது சிருஷ்டியாய் அந்த சிருஷ்டியை கர்த்தரங்களை ஆண்டவரை மாற்றினபடினால் ஸ்தோத்திரம். உங்களோட ஆவியிலையும் ஆத்துமத்திலையும் எங்களோட ஆவியிலையும் ஆத்துமத்திலையும் புது சிருஷ்டி என்ற ஆண்டவரே வல்லமையை கொடுத்து உங்களுக்காக ஓட ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்காக நன்மை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செங்கடலை இரண்டாக பிளந்தவர், பாதையை உண்டாக்கினவர், ஒரே ராத்திரியிலே கர்த்தாவை கீழ்காற்றை அனுப்பி அதெல்லாம் உலரப்போக செய்தவர். எங்கள் பிள்ளைகள் இந்த வருடத்தில் நடந்து போகட்டும். இந்த 12 மாதங்கள் என் பிள்ளைகளை வழி நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் வீழ்ந்து போகக்கூடாது,
ஒருவரும் இடறி போகக்கூடாது, ஒருவரும் வியாதியிலே படுக்கக்கூடாது. பலத்தின் மேல் பலன் அடைந்து, கிருபையின் மேல் கிருபை அடைந்து, சுகத்தின் மேல் சுகத்தை அடைந்து வெற்றி சிறக்க பண்ணுகிறபடினால நமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க ஜீவனுள்ள அன்பு பரலோக தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பு பரலோக தகப்பனே. ஜெப தேவைக்கு 9894913619.